ஓகே, இப்போ நான் கேட்குறேன், உன்னோட டாப் 5 ஃபேவரட் சாங்ஸ் ஆஃப் இளைய தளபதி விஜய். இளைய தளபதி விஜய், ஓகேவா? இளைய தளபதி விஜய், வேற எதுவும் கிடையாது. இளைய தளபதி விஜயா இருக்கும்போது டாப் 5 சாங்ஸ் இவன் க்ளோஸ் கண்ணை மூடனே இந்த பாட்டு கேட்டா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உன் பேர் சொல்ல ஆசைதான். கண்ணை மூடனே அது வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு துலாத மனம் துள்ளம்ல வந்து 20 கோடி நிலவுகள் அது. அதுக்கப்புறம் டில்லியில வந்துட்டு கொக்கர கொக்கரக்கோ சாங். இன்னும் 2 சொல்லணுமா? நிறைய இருக்கு. இளைய தளபதி விஜயா இருக்கும்போது 3 சாங் 2 சாங். எனக்கு வந்து ஊதா ஊதா சாங் பிடிக்கும். அப்புறம் பிரியமானவளையில வந்துட்டு என்னவோ என்னவோ சாங் பிடிக்கும். அதுக்கப்புறம் அதான் நிறைய மின்சார கண்ணால வந்து மின்சார கண்ணால். நெக்ஸ்ட் விஜயோட ஒரு போட்டோ இல்ல ஒரு சீன் இல்ல மேனரிசம் ஏதோ ஒண்ணு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும்ல. நான் கேட்கறது வந்து தளபதி விஜய் கிடையாது, இளைய தளபதி விஜய். இளைய தளபதி விஜயா? ஓகே. இளைய தளபதி விஜயோட பீக் வந்து கில்லி. சில மேனரிசம்ஸ்லாம் இருக்கும். இப்போ நான் பாரிஸில் இருக்கும்போது சூட்ஸ் அதிகமாக போடுவேன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸ் போகும்போது. அப்போ வந்து ஹோ ஹோ அந்த ஃபீல் இருக்குது, பகவதி ஃபீல் இருக்குல்ல. அப்போது நிற்கும் போதே அந்த சூட்டை வந்து தள்ளி கையில் வச்சு நிற்பேன். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன். அது வந்து சின்ன வயசுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன். விஜய் வந்து அந்த கார்லேருந்து இறங்கி கோட்டில் இப்படி தள்ளிட்டு கன் எடுப்பார். அந்த மேனரிசம் வந்து சூட்டு போடும் போதே என்ன ஆகுதுன்னா அது வரும் ஆட்டோமேட்டிக்காக, இப்படி தள்ளி விட்டுட்டு நிற்கிறது. அது. ரெண்டாவது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அது எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஃபோட்டோ. கில்லியில் வந்து இன்ட்ரோடக்ஷன் சீனில் வந்து இப்படி பற்ற வச்சு தம்மை பற்ற வச்சு திரும்பாப்புல. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் விஜய் காட்டுவாங்க அந்த கில்லி சீக்வன்ஸில். எனக்கு அந்த ஃப்ரேம், அந்த ஃபோட்டோ வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபோட்டோ, வேலு வந்து காட்டுறது. அதுக்கப்புறம் ஃபேவரட்டான ஃபோட்டோ வால்பேப்பராக வைக்கணும் அப்படின்னா, விஜய் மக்கள் இயக்கம் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு அந்த ஈவெண்ட் பண்ணாங்க. அப்போ விஜய் சிரிச்சார், அந்த பேட்ச்லாம் போட்டுக்கிட்டு விஜய் சிரிக்கிற மாதிரி ஒரு லோ ஆங்கிள் ஷாட் இருக்கு, கிரே கலர் லோ ஆங்கிள். அந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும். அந்த விஜய் வந்து பிளஷிங்கான விஜய், அழகாக இருக்கும். அந்த விஜய் ரொம்ப பிடிக்கும். ஜெனரலாக வந்து விஜய் படம் ஏதாவது ஃப்ளாப் ஆச்சுன்னா இல்லை வந்துட்டு படம் வரப்போ பிரச்சனை இருந்துச்சுன்னா எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கல்ல, அது வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ஓகே, இது வந்து ரொம்ப என்கிட்ட கேட்குற வேண்டிய கேள்வி, முக்கியமான கேள்வி இது. ஏன்னா அந்த பீரியடில் அதிகமாக ட்ரோல் பண்ண ஹீரோஸில் வந்து விஜய் தான் எக்ஸ்ட்ரீம் ட்ரோல். அவ்வளோ வச்சு செய்வாங்க. விஜய் மாஃபிங் பண்ணுறது, வேணும்னே கலாய்க்கிறதுக்கு. என் காலேஜில் என் கிளாஸில் ஏன் முன்னாடியே தலைவா படத்தை போட்டு காட்டுவாங்க. ஆமாம், என்ன மச்சான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சாமே அப்படின்ட்டு வேணும்னே பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேணும்னே புள்ளி பண்ணாங்க. சில பேருக்கு வந்து நான் விஜய் ஃபேனாக இருக்கிறதே பிடிக்கல. அது ஏன்னே தெரியல. விஜய் பற்றி எல்லாரும் நக்கல் அடித்து பேசணும், எல்லாரும் விஜய் கலாய்க்கணும், அப்படி தான் ஒரு பீரியட் இருந்துச்சு. விஜய் ஃபேனாக இருந்தாலே கலாய்ச்சிருவாங்க. அது மாறுச்சு. அது வந்து தளபதியாக சேஞ்ச் ஆனது. அதுக்கப்புறம் இளைய தளபதி வந்து தளபதியாக சேஞ்ச் ஆனார். அது மாறுச்சு. அந்த மாறின டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அன்னைக்கு மாறின தளபதி தான் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இன்னைக்கு சிஎம்மாக இருக்கார். காரணம் என்னென்னா, அந்த பீரியடு ஒரு இடத்துல ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார், நிறைய அவமானங்களை சந்திச்சு தான் நான் மேலே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ட்ரூ இன்ஸ்பிரேஷன். ஒரு ஆக்டரை வந்து அடிக்கும்போது அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆன மாதிரியே இருந்தாங்க அந்த பீரியடில். அவர் எழுந்திருக்கும் போது, அவர் அந்த இடத்துலேருந்து ஒரு அடுத்த லிஃப்ட் ஒன்று கொடுத்தாருல, அவர் எழுந்திருக்கும் போது அவர் கூடயே ஃபேன்ஸும் லிஃப்ட் ஆனாங்க. அவர் லிஃப்டாக எல்லாமே மாறுச்சு. விஜய் ஃபேனை பார்க்குற விதமே மாறுச்சு. இன்னைக்கு அவங்க எல்லாரும் விஜயை சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஆமாம், நான் வந்து அதை இந்த பீரியடில் இந்த டிவிக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம், கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் கோத்ரூ பண்ணுற அந்த ப்ராக்ரஸில் யாரெல்லாம் அந்த ஃபேஸ்புக்லேயோ அந்த புள்ளி பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் தளபதி வந்தால் நல்லாயிருக்கும், விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு அந்த பர்சன் மாறி இருக்காரு. அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அது வந்து ஆக்சுவலி
தப்பா பேசினவங்க எல்லாருமே இப்போ ஒரு ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதான் நான் அடிக்கடி யோசிப்பேன். விஜய் அறிமுகம் நாளைய தீர்ப்புலேருந்து, அப்புறம் இளைய தளபதி, ஓகே, அதுக்கப்புறம் தளபதி, அப்புறம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இது ஒரு நீங்கள் இது ஒரு புக்காகவே எழுதி நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுத்து படிங்க. இந்த ஜேர்னி, இந்த பர்சனோட ஜேர்னி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட பண்ணலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து நிறைய அதில் ஸ்ட்ரகிள்ஸ் அப்டக்கிள்ஸ்லாம் இருக்குது. இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் விஜய் வந்துட்டு விஜய். எனக்கு ஸ்டார்டிங்கில் அவரை பார்க்கும்போது என்ன ஃபீல் இருந்ததோ இப்போ சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் கூட அதுதான் இருக்குது. ஸோ அதால் பேசிக்காக அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். பட் இருந்தாலும் பேசுகிறவங்க வந்து பேசிட்டே தான் இருப்பாங்க. இப்போ சிஎம் ஆயிட்டாரு, சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பேசுறாரு, இப்போ பேசுறாங்க. சிஎம் ஆகிறனாலும் பேசுவாங்க, எதிர்கட்சியில வந்திருந்தாலும் பேசுவாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதான். விஜய்ன்ற ஒரு கேரக்டர் வந்து அது ஒரு பிராண்ட் இல்ல, சோ பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்டோரி, எனக்கு நான் போடுற விஜய் போஸ்ட் ஸ்டோரி எல்லாம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட சண்டை போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் வந்து அகைன் விஜயை பார்த்தேன். அவர் வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு தேவையான இடத்துல மட்டும் பேசுறாருல. ஸோ இப்போ நானும் வந்து அதை அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த செக்மெண்ட் வந்து இது வரைக்கும் 68 ஃபிலிம்ஸ் வந்திருக்கு தளபதி வந்து. அதுல இருக்கிற டாப் 10 படத்தை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ண போறீங்க, ரேங்கிங் பண்ண போறீங்க. சச்சின் 4 பூவே வந்துட்டாங்க. ஐயோ சரி, ஓகே 5. துப்பாக்கி 3. லியோ ஐயோ ஓகே 6. மனசே இல்லாம சொல்றேன். ஓகே, ஏன்னா நீ வந்து இன்னும் 2 ஏதாவது இன்னும் கத்தி மாத்தக்கூடாதா? ஓகே, கத்தி வந்து 2. நண்பன் 9. நீங்க 9ஆ 8ஆ அப்படி கேட்காத. குஷி எனக்கு தெரியும் நீ மாட்டுவேன்னு. இன்னும் ஒண்ணு என்ன வச்சிருக்க? குஷி சொல்லு. இன்னும் எத்தனை இருக்கு? இருக்கு, இன்னும் 1 இருக்கு, 7 இருக்கு, 7 இருக்கா? 8 இருக்கு, 9 10 7. இருக்கு. அப்போ குஷி வந்து 7. கில்லி 1. துலாவனம் நோ துலாவனம் துலு. ப்ளீஸ், இது ரொம்ப தப்பு. நான் 8 10 தான் இருக்கு. 8. ஓகே, பிரியமானவளே. பஸ்ல வரலாம். நானும் பண்ணுவேன் இப்போ. ஒரு படம் விஜயோட ஒரு படம், அது வந்துட்டு எவ்வளவு டைம் வேணா பார்க்கலாம், டெய்லி கூட பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மூவி. கண்ணை மூடிட்டு சொல்லலாம் சச்சின். ஏன் சச்சின்னா, அதான் அதுக்கு ஒரு கதை இருக்கு. ரொம்ப ஒரு டீப்பான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம் வீட்டில். அப்போ டக்குன்னு ஒரு காமெடி சீன் வரும், ஓகேவா? எப்பா சச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாரு. 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு, இன்னும் இப்படி இல்லாமல் யாரும் நம்பர் வைப்பாங்க அப்படின்னு கேட்கு. சரி, இப்போ இந்த டைலாக் இருக்குல்ல, இந்த டைலாக் அப்படியே மனப்பாடமாக சொல்லலாம். அப்படியே அந்த சீனை பார்க்க ஆரம்பிச்சுன்னா அடுத்த சச்சின் காமெடி சீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு 2 hours போயிடும். அது வந்து சச்சின் ரீரிலீஸ் பண்ணும்போது தேட்டரில் நான் அதை ஃபீல் பண்ணேன். நான் அதை எல்லாருமே பேசுகிறாங்க, அதை வடிவேல் டைலாக் பேசுகிறாங்க, தளபதி டைலாக் பேசுகிறாங்க. அதுதான் சச்சின் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம் எனக்கு. ரொம்ப எப்போ பார்த்தாலும், எங்கே பார்த்தாலும், எந்த நேரத்தில் பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும் சச்சின் வந்து ஃபேவரட். இப்போ வந்துட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கனெக்ட் ஆனது இளைய தளபதி பார்த்து, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தளபதி, இப்போ வந்துட்டு சிஎம். இது ஒரு ஜேர்னி அவருக்கு, ஓகேவா? பட் இது வந்துட்டு அவரோட ஜேர்னி மட்டும் கிடையாது, அவரை பார்த்து வளர்ந்த நமக்குமே அது ஒரு லாங் ஜேர்னி. ஸோ இது வந்து நீங்க வந்து எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி நான் பார்க்குறேன்னா, இளைய தளபதியாக இருக்கும்போது லவ் ஃபேஸ் அதிகமாக இருந்துச்சு.
தளபதி ஃபேஸில் வந்து அந்த அந்த எம்பவர்மெண்ட், அந்த மோட்டிவேஷன், இந்த எம்பத்தி அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. அந்த மாதிரி என் சொந்த அண்ணன் பேசுகிற மாதிரி தான் நான் நினச்சிப்பேன். இப்போ சொந்த அண்ணன் சிஎம் ஆகிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அப்போ அந்த ஃபீல் இருக்குது. நான் வந்து சிஎம் ஆகும்போது இங்கே இல்லை, நான் அங்கே ஊரில் இருந்தேன். அப்போது வந்து அவர் ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்லும்போது நான் அழுதேன். எனக்கு அது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஏன்னா அழுதேன், நான் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு விஜய் தளபதி விஜயோட பீக் வந்து அட்லி டைரக்ஷனில் வந்து மெர்சல். அது வந்து அதில் வர ஃப்ரேம்ஸ்லாம் வந்து செதுக்கி 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 படம் எடுத்த மாதிரி இருக்கும். ஒரு விஜய் எரித்தனமான விஜய் ஃபேன் எப்படி படம் எடுப்போனோ அந்த மாதிரி எடுத்த படமாக தான் மெர்சலை நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட். தளபதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பொலிட்டிஷியனாக மாறின ஸ்பீச் வந்து லியோ ஆடியோல சக்ஸஸ் மீட்டில் நான் பேசினேன். எனக்கு தெரிஞ்ச அந்த தளபதி வந்து நான் வந்து பொலிட்டிஷியன் தளபதியாக பார்த்தேன். லியோ அது ஆக்டர் விஜயை நான் பார்க்கல. அங்கேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தெரியுது, நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன். ஒரு பர்சன் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இப்போது ஒரு விஜய் ஃபேனாக தேட்டரில் பார்க்க போகிற படம் இதுதான். இதுக்கு மேலே எதாவது எடுத்தால் தான் உண்டு, இதுக்கு மேலே எடுக்க வாய்ப்பு இல்லை. அப்போது இன்னும் ஒரு படம் தான் இருக்குது, லாஸ்ட் படம் தான், இது ஒரு படம் தான் இருக்குது. இதுக்கு மேலே தேட்டரில் விஜய் பார்க்கவே முடியாது. ஆல்ரெடி அதை புதுசாக பார்க்க முடியாது. ஒரு புது கேரக்டராகவோ இல்லை ஒரு நடிச்சோ சிரிச்சோ டான்ஸ் ஆடியோலாம் பார்க்க முடியாது. அது ஜனநாயகனில் போய் முடியும் போது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. பட் ஆனால் கட் பண்ணால் அப்படியே கண்ணை மூணுனா சிஎம் விஜய் சிரிச்சுக்கிட்டே நடந்து வர்றாரு. அப்போது அது நல்லா இருக்குல்ல. அப்போ நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் தளபதியை. கீழே இறங்கி வந்து பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு 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 பெரிய விஷயம். ஃப்ரேமை பார்த்துட்டே இருக்கலாம்டா, அவ்வளோ அழகாக இருப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி. எனி ஃப்ரேமா இதுக்கு முன்னாடி வந்து வேற வேற ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து கண்ணை மூடிட்டு இருந்தா எனக்கு வந்து இப்போ நான் லாஸ்ட்டாக ஸ்டோரி கூட போட்டேன். அந்த துலாவனம் சொல்லும்ல தொடு வேணவே சாங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சிம்ரன் வந்து அந்த இதில் வருவாங்கல்ல, அப்போ விஜய் வந்து எட்டி பார்த்துட்டு அப்படி உள்ள போயிட்டு அப்படியே டக்குன்னு அந்த ஃப்ரேம் குட்டி. எஸ் எஸ் எஸ். ஓகே, இப்போ வந்து நிறைய பேசியாச்சு. இது வந்து ஒன் லாஸ்ட் டைம் ஜனநாயகன் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்க போகிறோம். ஓகே, என்ன எமோஷனில் நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரலைல்ல படம் கரெக்டாக. அந்த டைமில் நிறைய கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஹார்ட்குள்ளே எங்கேயோ லைட்டாக ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஏன்னா ஓகே இன்னொரு படம் இருக்குது, விஜய்க்கு இன்னொரு படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோடனே கொஞ்சம் சேட் ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு ஜாலியாக ஒரு பர்சன் கூட வந்து கூடயே வளர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. இப்போ அந்த பர்சன் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுன்ற ஃபீல் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நான் அழுதுருவேன் தான் எனக்கு தோணுது. நான் இப்போ வரைக்கும் ஜனநாயகன் படத்தை வந்து பார்க்கவே இல்லை. ஒரு சீன் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கல. நிறைய பேர் பார்த்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு சீன் எனக்கு வந்து தேட்டரில் அந்த தளபதியின் அவரை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து உயிர் வரும். ஜனநாயகன் பார்த்து முடித்ததுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. அதுதான் இப்போ எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. டெய்லியும் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம். ஆனால் அந்த தேட்டரில் அந்த எஃப்டிஎஃப்எஸ் தளபதியை பார்த்து கத்தி அவர் முதல்ல அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த 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 ஹாப்பினஸ் இருக்குல்ல, அந்த ஃபீல் வந்து அஃபிஷியலாக என்னோடய சைல்டுஹுட் வந்து ஜூலை 23 வந்து எண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோதான். சரி, முடிச்சுக்கலாமா? இன்னும் டிக்கெட் எடுக்கலடி மச்சான். டிக்கெட்ரா டிக்கெட் எடுக்காம பாட்காஸ்ட் பண்ண ஒரே கூட்டம் நீங்க ரெண்டு பேர் தான். டிக்கெட் இனிமேல் தான் எடுக்கணும். எடுத்துருவோம், நம்பிக்கை இருக்குது. சரி, நான் டிக்கெட் எடுக்கலாம் என்ன பண்ணுவேன்? டிவோர்ஸ் பண்ணுறியா மச்சான்? நான் கிளம்புறேன் மச்சான், பாய்.